வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு ரூபேஷ் செத்ரி. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பர் தாய் ஸ்பைஸ்லே ஒரு கிறிஸ்பி பேபிகார்ன் எப்படி சமைக்குது அதை ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இந்த ரெசிபி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா அடி நீங்கள் சமைக்கல சாப்பிட்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தால் காமெண்ட்லேயே கூட சொல்லுங்கள். வாங்க நம்ம கூட வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி கிறிஸ்பி இருக்கு. பட் எல்லாமே இது சிம்பிள் கிடையாது. பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படுதுன்னா, நம்ம லெமன் கிராஸ் எடுத்துருக்கேன். லெமன் கிராஸ் இதை ஃபைன் சாப் பண்ணோம். லெமன் கிராஸ் ஃபைன் சாப் பண்ணி போட்டோன்னா லெமன் கிராஸ்க்கு நல்லா ஃப்ளேவர் வரும். அவர் சாப்பிட்டதே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ லெமன் கிராஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே கைஸ், யூஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்லேயே சைட்லேயே வச்சிருக்கேன் லெமன் கிராஸு. இப்போ அதையிலே நம்ம இதை தாய் ஜிஞ்சர் சொல்லும். இதை ரொம்ப ஹாட்டாக இருக்கும். நம்ம நார்மல் ஜிஞ்சர் மாதிரி இருக்காது. இதை தாய் ஜிஞ்சர் சொல்லும். இங்கிலீஷ்லே காலங்கால் கூட சொல்லும். தாய் ஜிஞ்சர் சொல்லலாம், காலங்கால் சொல்லலாம். ஓகே கைஸ், அப்புறம் இதை கூட இதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணோம். அந்த ஸ்லைஸ் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன நம்ம இதை சாப் பண்ணோம். இதை கூட சாப்பிட்டோன்னா கொஞ்சம் இது அவ்வளோ ஸ்பைசி இருக்காது. மீடியமாக லைட்டாக ஸ்பைசி இருக்கும். இதை அவ்வளோ ஸ்பைசி இருக்காது. இதை கூட நம்ம அப்படியே சாப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் ஃபைன் சாப் பண்ணி அப்படியே ஒரு ஜிஞ்சர் கூட சைட்லேயே வைக்கலாம் கைஸ். ஓகே, அப்புறம் கொஞ்சமாக நான் ஸ்பைசிக்கு கொஞ்சம் க்ரீன் சில்லி கூட அதே மாதிரி சாப் பண்ணியிருக்கு. சாப் பண்ணோம் க்ரீன் சில்லி கூட சாப் பண்ணிவிட்டு ஒரு சைட்லேயே க்ரீன் சில்லி கூட இதே மாதிரி நீங்கள் போடுங்க. ஓகே கைஸ், அப்புறம் நீங்களாம் ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவில் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு சூப்பராக ரெசிபி எடுத்து வர. இதை நான் போட்டுக்கு ரெட் கறி பேஸ்ட் சொல்லணும். தாயிலே ரெட் கறி பேஸ்ட் கொஞ்சமாக கோகோனட் மில்க் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாப், கலங்கால், லெமன் கிராஸ் எல்லாமே போட்டு இதை லைட்டாக தண்ணி போடணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கு. மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக நம்ம வாட்டர் போடணும். வாட்டர் அவ்வளோ லிக்விட்டாக இதே மாதிரி லிக்விட்டாக வர வைக்கணும். ஜாஸ்தி தின்னாக இருக்கக்கூடாது. லைட்டாக பார்த்து தான் போடணும் வாட்டரு. ஓகே கைஸ், அப்புறம் லைட்டாக இதை ஸ்வீட் சில்லி சாஸ் போட்டிருக்கு. இதை ரெடிமேட் கிடைக்கும் மார்க்கெட்லேயே. கொஞ்சமாக ஒரு 11 வெஜ்ஜஸ் போட்டிருக்கு. கொஞ்சமாக இதை டெம்பரா மாவு போட்டிருக்கு. இதை போட்டோன்னா அந்த நம்ம நல்லா இதாயிரும். ஒரு தண்ணி நல்லா கொதிக்குது. தண்ணியிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு ஓகே போட்டிருக்கு. அப்புறம் 5-6 பீஸு நான் பேபிகார்ன் வச்சு நல்லா குக் பண்ணோம். அப்புறம் கொஞ்சமாக சால்ட்லாம் உள்ளே பேபிகார்ன்லேயே நல்லா இதாயிரும். இதை பிரெட் கிராம்ஸ், டேங்கோ பிரெட் கிராம்ஸு பெருசாக இது இருக்குது, ரப்பாக இருக்குது. எல்லாமே இப்போது பேபிகார்னில் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கூட இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெசிபி. இங்கே பாருங்கள், ஒரு சூப்பராக நான் இதை மாதிரி கொஞ்சம் மேக்ஸிமம் இந்த 15 மினிட்ஸ் அப்படியே வைக்கணும். அப்புறம் தான் மசாலா உள்ளே போயிடும். எல்லாமே இந்த மாதிரி போட்டிருக்கு. பிரெட் கிராம்ஸ்லேயே ஒரு பீஸ் போட்டு நல்லா இதை மாதிரி பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இதை ஒரு சாத் ஸ்டிக்கில் கூட நம்ம இதை பண்ணால் சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ அதனால நான் சாத் ஸ்டிக்கிலே போட்டிருக்கேன். நீங்கள் கூட இதே மாதிரி சாத் ஸ்டிக்கிலே போடுங்க. ஓகே கைஸ், அப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணி கொடுங்க. அப்புறம் நீங்கள் இந்த ஊரில் வீடியோ பார்க்குறீங்க கூட அதை கூட கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் என் சேனலில் நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கு. என் சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, இதை மாதிரி ரெடி ஆயிடுச்சு எல்லாமே. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரை பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு இப்போ ஸ்லோ டெம்பரேச்சர்லேயே ஃப்ரை பண்ணோம். அப்புறம் தான் நல்லா கிறிஸ்பி இருக்கும். நல்லா கூட குக் ஆகிடு. ஆல்ரெடி பேபிகார்ன் நல்லா குக் பண்ணியிருக்கேன்னா இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே இதை எல்லாமே போட்டு நான் குக் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி குக் பண்ணுறேன். இதை பேபிகார்னு நான் சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு கூட இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. ஓகே, இந்த நேமு தாய் ஸ்பைசி பேபிகார்ன். ஓகே, கிறிஸ்பி பேபிகார்ன். ஓகே, இது கிறிஸ்பி இருக்குது. ஸோ இதில் காலங்கால் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ அதனால இது தாய் ஃப்ளேவர் வருது. ஸோ ரெட் கறி பேஸ்ட் கூட போட்டிருக்கு. ஓகே கைஸ், இதை தாய் ஸ்பெஷாலிட்டி. இதை பார்க்கறதே லுக்கு வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு கேஎஃப்சி மாதிரி நீங்கள் வெஜிடபிள் யார் யாருக்கு பிடிக்கும்
கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். ஓகே, நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்காக நான் பார்க்குறேன் கைஸ். இப்போ இதுக்கு நம்ம கம்யூனிகேஷன்னா ஸ்வீட் சில்லி சாஸ் சொல்லுவோம். மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும் ஸ்வீட் சில்லி சாஸு. அந்த ஸ்வீட் சில்லி சாஸ்லேயே நம்ம இதை டீப் பண்ணி சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்கும் ஸ்வீட் சில்லி சாஸு. அப்படியே நல்லா கம்யூனிகேஷன். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நான் ஸ்வீட் சில்லி சாஸு போட்டிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க. ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன இதே மாதிரி வீடியோக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ். நீங்கள் ஏதோ டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் காமெண்ட்லேயே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில்